செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சூரிய புயல் தொடர்பான பதிவுகளை ஆதித்யா L1 அனுப்பியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது குறித்து விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் அளித்த பேட்டி மற்றும் கோடைக்காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வேலூர் மாவட்ட பொது சுகாதார மருத்துவர் திரு ராகேஷ் அளித்த பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகிறது. சூரிய புயல் தொடர்பான பதிவுகளை ஆதித்யா L1 அனுப்பியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் அளித்த சிறப்பு பேட்டி. சூரியனுடைய இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு துடிப்பு ஒண்ணு ஏற்படும். அதன் காரணமாக சூரியனிலிருந்து மிக கடுமையான அளவுல சூரிய புயல் வீசியது. பாத்தீங்கன்னா சூரியனுக்கு மேல AR 13664 என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில தான் இந்த துடிப்பு மிக தீவிரமாக மாறி அந்த இடத்திலிருந்து சூரிய புயல்கள் பல நாட்கள் வீசின. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 2003 ஏற்பட்ட சூரிய புயலுக்கு அப்புறம் கடுமையான சூரிய புயல் இப்பதான் வீசுச்சு. இதன் காரணமாக உலகத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தகவல் தொழில்நுட்பம் பாதிக்கப்பட்டது. சில இடங்கள்ல GPS பாதிப்பெல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சூரிய புயல் ஏற்பட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க பூமியில புவி காந்த புயல், அதாவது ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஏற்படும். அது மிக தீவிரமாக மே 11 காலை நடைபெறும். இப்ப பார்த்தோம்னா சூரியனுடைய இயக்கத்துல எல்லா நாளுமே எப்பவுமே என்ன ஆகும்னு சொன்னாக்க சூரியனுடைய நாற்புறப்பும் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய சூரிய காற்று என்ற ஒன்று வீசிக்கொண்டே இருக்கும். இந்த காற்று என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மின் நேற்றம் கொண்ட துகள், எலக்ட்ரான், புரோட்டான், ஆல்பா துகள்கள் போன்ற துகள்களுடைய கலவையும் காந்த புலமும் கலந்ததாக இருக்கும். இதுதான் நாலாபுறமும் வீசிட்டு இருக்கும். இதை சாதாரணமா வீசுவதை சூரிய காற்றுன்னு சொல்றோம். காத்தே பலமா அடிச்சதுன்னா நம்ம புயல்னு சொல்றோம் இல்லையா, அப்படிதான் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த துகள்களும் காந்த புலமும் மிக ஆற்றலோட மிக வேகத்தோட சூரியனிலிருந்து பீறி கிளம்பினா அதை சூரிய புயல்னு சொல்றோம். அப்ப அந்த சூரிய புயல்ல என்ன ஆகும்னு சொன்னா மிக மிக வேகமாக, அதாவது மணிக்கு 600 கிலோமீட்டர் இந்த மாதிரி வேகத்துல துகள்கள் வெளில வரும். மின்னேற்றமுடைய துகள் காந்த புலத்தோட கலந்து பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. அந்த பிளாஸ்மாவும் காந்த புலமும் கலந்த அந்த கலவை வெளில வரும். அது பூமியில மோதும் போது அயனி மண்டலத்தை தான் கண்ணாடி மாதிரி வச்சு ஷார்ட் வேவ் ரேடியோ, நம்ம ரேடியோ அலைகளை மேல நோக்கி அமைச்சானாக்க அதுல பட்டு திரும்பி பிரதிபலித்து உலகினுடைய பல பகுதிகளுக்கு போகும். அந்த அயனி மண்டலத்துல மோதும் போது பல்வேறு விளைவுகளை சில துகள்கள், அந்த காத்துல புயல்ல வரக்கூடிய துகள்கள் பூமிக்குள்ள நுழையும் போது பூமியினுடைய உயர் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ், மூலக்கூறுகளோட வினைபுரியும். இயல்பாக சூரிய காற்றே கூட பூமிக்குள்ள போக முடியும். குறிப்பாக பூமியினுடைய வடதுருவம் தென்துருவ பகுதியில நுழைய முடியும். அப்படி நுழையும் போது பூமியினுடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காத்தோட வினை புரிந்து பல்வேறு நிறங்களை ஏற்படும். வானத்துல கீற்றாக ஒளிகள் வரும். பல்வேறு நிறங்கள்னாக்க பொதுவாக நீலம், பச்சை, பிங்க் போன்ற நிறங்கள் தோன்றும். இதை துருவ ஒளி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வெகு வேகமாக மிக ஆற்றலோட இந்த சூரிய புயல் வீசியதன் காரணமாக இந்த துகள்கள், மின்னேற்றமுடைய துகள்கள் பூமியினுடைய பல்வேறு இடங்கள்ல பரவி பல்வேறு இடங்கள்ல இப்படிப்பட்ட இந்த காட்சியை ஏற்படுத்துச்சு. இந்தியாவில நமக்கு பெருசா எதுவும் தெரியல, விளைவுகள் எதுவும் இருக்கல. ஆனா சூரியனை நோக்கி இருந்த அமெரிக்கா போன்ற பகுதிகள், பசிபிக் போன்ற பகுதிகளில் இதனுடைய விளைவை கண்கூடாக பலரும் பார்த்தாங்க. இந்த வண்ண வண்ண காட்சிகள்லாம் கண்ணுக்கு தெரியாம பல விஷயங்கள் நடக்கும். எடுத்துக்காட்டாக மின் விநியோகம் போன்றவைகள்ல பாதிப்பு, ஜிபிஎஸ்ல பாதிப்பு, தகவல் தொடர்புல பாதிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாமும் அந்த சமயத்துல இது பூமியில நடக்கிற விஷயம். விண்வெளியிலையும் பல்வேறு விதமான தாக்கங்கள். இந்த மாதிரி தாக்கங்களை அறிந்து கொள்வதற்காக தான் அப்படி ஒரு முயற்சியினுடைய அடிப்படையில தான் ஆதித்யா L1 என்கின்ற இந்த விண்கலத்தை நம்ம தயாரிச்சு விண்ணில் அமைச்சர் சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்காக. அது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில ஒரு புள்ளியில அங்கிருந்து சூரியனை எப்பவும் கண்காணிச்சுட்டே இருக்கும். அந்த ஆதித்யா விண்கலத்துல 2 விதமான கருவிகள். ஒண்ணு, அந்த விண்கலத்தினுடைய சுற்றுமுற்றும் இருக்கக்கூடிய விண்வெளி வானிலை, அதாவது அந்த பகுதியில எந்த வேகத்துல சூரிய காற்று வீசுது, எந்த திசையில வீசுது, அதனுடைய ஆற்றல் அளவு என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சி செய்யும். இந்த சூரிய புயல் ஏற்பட்ட போது அந்த சூரிய புயல் இந்த ஆதித்யா L1 எப்போது கடந்தது, அந்த கடக்கும் போது எவ்வளவு புயல்கள் ஒன்றை அடுத்து ஒன்றாக வந்தது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆதித்யா தகவலை சேகரிச்சு. ஆதித்யாவில் இருக்கக்கூடிய 2வது விதமான கருவி என்னன்னாக்கா தொலை உணர்வு கருவி.
ரொம்ப தொலைவில் இருந்தே சூரியனை பார்த்து சூரியனுடைய மேற்புறத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை இனம் காணக்கூடிய தொடருணர்வு கருவிகளாக எக்ஸ்ரே தொலைநோக்கி போன்ற கருவிகள். அந்த எக்ஸ்ரே தொலைநோக்கி போன்ற கருவிகளை வைத்து சூரியனுடைய மேற்பரப்பை ஆராய்ச்சி செஞ்சு அதுல ஏற்பட்ட புயல்கள், வெடிப்புகள் போன்ற விஷயங்களையும் பதிவு செஞ்சிருக்கு. அதோட மட்டும் இல்ல, இந்த ஆதித்யா L1 சூரியனை ஆராய்ச்சி பண்ணுவதற்காகவே நாம அமைச்சிருக்கோம். நடுவுல நம்ம சந்திராயன் 2 அமைச்சோம் இல்லையா, அதனுடைய ஆர்பிட்டர் நிலவை இன்னும் சுத்திட்டு வருது இல்லையா, அந்த ஆர்பிட்டர்ல இருக்கக்கூடிய கருவியை வைத்து பூமிக்கு அருகில இந்த சூரிய புயலினுடைய விளைவு என்ன என்ற தகவல்களையும் இஸ்ரோ சேகரிச்சிருக்காங்க. இப்படி சேகரிச்ச தகவல்களை வைத்து எதிர்காலத்தில் விண்வெளி வானிலை குறித்த ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு நம்ம பயணம் செய்வோம். அதற்கான தகவல்களை இஸ்ரோ வெற்றிகரமாக சேகரிச்சிருக்காங்க. பூமியில துருவ ஒளி போன்ற விஷயங்கள் ஏற்படும், ஜிபிஎஸ் போன்ற விஷயங்கள்லாம் பாதிப்பு. விண்வெளியில பாத்தீங்கன்னா 2 விதமான முக்கிய பாதிப்பு. விண்வெளியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்ல மின்னணு கருவிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மின்னணு கருவிகள் மேல இந்த மின்னேற்றம் கொண்ட துகள்கள் படியும் போது அந்த மின்னணு கருவிகளுக்கு பாதிப்பு இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஸ்ரோ விண்வெளியில இருக்கக்கூடிய 2 முக்கியமான செயற்கைக்கோள்கள் INSAT 3DS, INSAT 3DR அப்படிங்கிற அந்த 2 செயற்கைக்கோள்களுடைய ஸ்டார் சென்சார் போன்ற கருவிகளுடைய இயக்கத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க இந்த புயல் அடிக்கும் போது. அதே மாதிரி நம்முடைய 30 செயற்கைக்கோள்கள் புவி நிலை பாதை, அதாவது ஜியோ ஸ்டேஷனரி பாதையில இருக்கு. அவைகள்ல எதுவும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரோ அறிவிச்சிருக்கு. 2வது பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஆற்றல் மிகுந்த துகள் பூமியினுடைய வளிமண்டலத்துல போகும்போது பூமியினுடைய வளிமண்டலம் சற்றாக சூடையும். அப்ப பூமியினுடைய வளிமண்டலம் கொஞ்சம் பெருசா விரிவாகும். அப்படி விரிவாச்சுன்னா பூமிக்கு பக்கத்துல விண்வெளியில சுற்றக்கூடிய செயற்கைக்கோள்கள் இருக்கு இல்லையா, அதன் மீது உராய்வு அதிகமாச்சுன்னா அந்த செயற்கைக்கோளினுடைய வேகம் குறையும். வேகம் குறைஞ்சா அந்த செயற்கைக்கோள்கள் பறக்கிற உயரம் குறையும். பாதை இழப்பு என்ன நடந்திருக்கு என்பதை குறித்தும் இஸ்ரோ ஆராய்ச்சி பண்ணாங்க. EOS 07 என்று சொல்லக்கூடிய ஒரு விண்கலம், இஸ்ரோவினுடைய விண்கலம், சுமார் 430 கிலோமீட்டர் உயரத்துல பறக்குது. தினமும் சுமார் ஒரு 300 மீட்டர் அளவுக்கு அதுக்கு இயல்பாகவே பாதை இழப்பு ஏற்படும். ஆனா மே 11 600 மீட்டர் பாதை இழப்பு ஏற்பட்டது. அதே மாதிரி கார்டோசாட் 2F அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்கலம் 505 கிலோமீட்டர் உயரத்துல சற்றேறக்குறைய பறக்குது. அதுல பாத்தீங்கன்னா தினமும் சுமார் ஒரு 35 இருந்து 40 மீட்டர் அளவுக்கு பாதை இழப்பு ஏற்படும். ஆனா மே 11 180 மீட்டர் பாதை இழப்பு ஏற்பட்டிருக்கு. சுமார் 5 இருந்து 6 மடங்கு பாதை இழப்பு அதிகமாக இருக்கு என்று இஸ்ரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனாலும் எந்த செயற்கைக்கோளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று இஸ்ரோ நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. கோடைக்கால வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நம்மிடையே விளக்குகிறார் வேலூர் மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை மருத்துவர் திரு ராகேஷ். இந்த கோடை காலங்களில் முக்கியமாக குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அத்தியாவசிய காரணங்களின்றி பிற்பகல் 11 மணி முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாலை 4 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்கவும். பருத்தி ஆடைகள் போன்ற ஆடைகளை அணியலாம். அடர்த்தியான நிறங்களில் உடை அணிவதை தவிர்த்து வெளிர் நிறங்களில் அணிய வேண்டும். குப்பிகளில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை தவிர்த்துவிட்டு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் மோர், இளநீர், கூழ் போன்ற பானங்களை அவ்வப்போது அருந்தலாம். உடல் எடையில் 20 கிலோவிற்கு 1 லிட்டர் வீதம் நீர் குடிக்க வேண்டும். நிறைய நீர் சத்து மிக்க பழங்கள் மற்றும் நார் சத்து மிக்க காய்கறிகளை அவ்வப்போது எடுத்துக்கொள்ளலாம். நம்முடன் நமது வீட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகள் மற்றும் கால்நடைகளுக்கும் போதிய அளவு நீர் அளிக்க வேண்டும். வெயிலின் தாக்கம் அதிகமாகும் போது ஏற்படக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் அதிக வெப்பத்தினால் ஏற்படும் உபாதையால் என்னென்ன அறிகுறிகள் வரும் என்பதை கூறுகிறேன். படபடப்பு, நடுக்கம், உடலில் அதிக வெப்பம் ஆனால் வியர்வையின்மை, மயக்கம், தலை சுற்றல், வாந்தி, தலைவலி போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் அருகில் இருக்கும் அரசு மருத்துவமனையையோ அல்லது எந்த மருத்துவரையாவது உடனடியாக அணுக வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை குடிக்கலாம். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இருதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் உடலில் நீர் சத்து குறையாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.